தமிழக வெற்றிக் கழகத்தின் தவீக தலைவரும் தமிழக முதல்வருமான சி. ஜோசப் விஜய் பதவியேற்ற பிறகு டாஸ்மாக் கடைகளை மூடுவது குறித்து மிக முக்கியமான உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதன் முக்கிய விவரங்கள். டாஸ்மாக் கடைகள் மூடல். முக்கிய விவரங்கள்: 717 கடைகள் மூடல். தமிழகம் முழுவதும் கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் உள்ள 717 டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகளை 2 வாரங்களுக்குள் மூட முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். 500 மீட்டர் விதி. வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பேருந்து நிலையங்களிலிருந்து 500 மீட்டர் சுற்றளவிற்குள் அமைந்துள்ள கடைகளை அடையாளம் கண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கணக்கெடுப்பு விவரம்: வழிபாட்டு தலங்கள் அருகில் 276 கடைகள், கல்வி நிறுவனங்கள் அருகில் 188 கடைகள், பேருந்து நிலையங்கள் அருகில் 255 கடைகள். காலக்கெடுப்பு: இந்த 717 கடைகளும் அடுத்த 2 வாரங்களுக்குள், அதாவது மே 2026 இறுதிக்குள் முழுமையாக மூடப்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பின்னணி: தமிழகத்தில் தற்போது மொத்தம் 4765 டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வருகின்றன. முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் பொதுமக்களின் நலன் மற்றும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற தனது தேர்தல் வாக்குறுதியின் முதல் கட்டமாக இந்த அதிரடி முடிவை விஜய் எடுத்துள்ளார். குறிப்பாக பெண்கள் மற்றும் மாணவர்களின் நலனை முன்னிறுத்தி நெரிசலான மற்றும் உணர்வுபூர்வமான இடங்களில் உள்ள மதுக்கடைகளை அகற்ற வேண்டும் என்ற நீண்டகால கோரிக்கையை இந்த உத்தரவு நிறைவேற்றியுள்ளது.